வெல்கம் டு ஸ்டே வித் சக்ஸஸ். ஸோ நம்ம வந்து மென்சுரேஷன் அப்படின்ற சீரீஸில் இருக்கோம். அண்ட் இந்த சீரீஸில் நம்ம இது வரைக்கும் 5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஷேப்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சர்க்கிள்ஸ் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தோம். அந்த ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நம்ம கியூப்ஸ் அண்ட் கியூபாய்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கியூப்ஸ் அண்ட் கியூபாய்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர். ஸோ இது 3 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாஸ்ட் 2 செஷன்ஸில் பார்க்குற அந்த ஷேப்ஸுக்கும் முன்னாடி பார்த்த அந்த ஷேப்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ வந்து முதல்ல பார்த்தது எல்லாமே நமக்கு வந்து 2 டைமென்ஷனல் ஷேப். அண்ட் போன செஷனில் பார்த்ததெல்லாம் 3 டைமென்ஷனல் ஷேப். அண்ட் இப்போ பார்க்குறதும் 3 டைமென்ஷனல் ஷேப். ஸோ அதனால் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் அப்படின்னா இந்த 2 டைமென்ஷனும் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 ஷேப்பாவது இன்வால்வ் ஆகிடும். ஒரு சிலிண்டர்லேருந்து, கோன்லேருந்து, கியூபாய்டில் நமக்கு வந்து 6 ஷேப் இன்வால்வ் ஆயிருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோர் தென் 1 ஷேப் இன்வால்வ் ஆகும்போது அது வந்து 3 டைமென்ஷனாக மாறிடுது. ஆனால் ஒரே ஒரு ஷேப் மட்டும் இன்வால்வ் ஆகிருக்கும் போது அது வந்து நமக்கு 2 டைமென்ஷனாக மாறிடுது. ஸோ கொஞ்சம் பேசிக்காக பொறுமையாக சொன்னோம் அப்படின்னா, ஸோ இவ்வளோ தான் டெஃபினிஷன். ஸோ நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை அப்ரோச் பண்ணும்போது நம்ம வந்து இதை கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம இந்த எக்ஸாமுக்காக மட்டும்தான் படிக்க போகிறோம், இது நமக்கு வேற எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு அல்லது ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்காக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரீம் ஃபார் அஸ். ஸோ அது வந்து நம்ம லைஃபோட ஒரு பெரிய கோல். அந்த கோலை அட்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் மேபி டேக்கன். ஸோ அப்போ வந்து ஒரு 2-3 வருஷமாவது கிட்டத்தட்ட ஆகும், அல்லது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்காக மட்டும், நான் இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்காக மட்டும்தான் நான் இதை படிக்கிறேன், மற்றதுக்காக எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு தாட்டு இப்போ நம்ம படிக்கிறது எல்லாத்தையுமே உங்களோட ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்படி ஷார்ட் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும்போது ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். ஸோ அந்த ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட்கட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை மறுபடியும் படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது நம்ம கான்செப்ட் ஓரியன்டாக ஆக்சுவலாக அங்கே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏன்னா மேபி நம்மளுடைய எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்த கான்செப்ட்ஸ் ஓரியன்டாக தான் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இதை எப்படி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷார்ட் கட்ஸ் ட்ரிக்ஸுக்கெலாம் போயிடும். ஸோ இப்போ ஓவராலாக இப்போ இன்றைக்கி செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா? இது நமக்கு சிலிண்டர், கோன் அண்ட் ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஷேப் மட்டும்தான். இந்த 3 ஷேப்பில் கோர் ஐடியா என்ன, இதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இதோட வால்யூம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இது ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி இந்த செஷனில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக, கான்செப்ட்காக. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த கான்செப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருது, அதை நம்ம எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலிண்டர். ஸோ இந்த சிலிண்டர் அப்படின்ற ஷேப்பை நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய தடவை பார்த்துருப்போம். இதை தமிழில் உருளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு உருளை மாதிரி இருக்கும் இல்லையா? அதாவது ஒரு பெரிய ஷீட் எடுத்து, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வட்டமாக மடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு உருளை வரும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த ஷேப்பை நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ மேலே ஒரு சர்க்கிள், ஒரு 2 லைன் போட்டுட்டு கீழே ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்போட காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், அண்ட் இப்படி கர்வ்டாக ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறது என்னென்னா, ஒரு சர்க்கிள்னு வந்த உடனே அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த சர்க்கிளுக்கு ரேடியஸ் ஒன்று இருக்கும் அண்ட் டயாமீட்டர் இருக்கும். டயாமீட்டரில் பாதி ரேடியஸ் நம்ம சர்க்கிள் செஷன்லேயே பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சிலிண்டருக்கு ஹைட்டுன்னு ஒரு மெஷர் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த ஹைட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சென்டரில் ஆரம்பித்து அடுத்த சர்க்கிளோட சென்டர் வரைக்கும் இருக்கிறது நமக்கு வந்து சிலிண்டரோட ஹைட். ஸோ இப்போது இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஷேப்பில் என்னென்ன இன்வால்வ் ஆகிருக்கு, 2 சர்க்கிள் அண்ட் ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட சென்டருக்கும் அடுத்த சர்க்கிளோட சென்டருக்கு நடுவில் இருக்கிறது நமக்கு வந்து ஹைட்டு அண்ட் 2 சர்க்கிளோட ரேடியஸ் இருக்குது. இவ்வளோ தான் நமக்கான டீட்டெயில்ஸ். ஸோ அப்போ ஃபார்முலாவில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆக போகுது அப்படின்னா, இந்த சர்க்கிள் ரிலேட்டடான ஏரியா ஃபார்முலா இன்வால்வ் ஆக போகுது அண்ட் கூடவே இந்த ஹச்சும் இன்வால்வ் ஆக போகுது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ இப்போது இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா
அதாவது வலை பரப்பளவு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற இந்த சிலிண்டரை கொஞ்சம் நல்லா பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த ஒவ்வொரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கிளோட பார்டர் தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கும்போது இதை ஒரு 1 மில்லிமீட்டர் அல்லது 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிளாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு சர்க்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதில் இன்வால்வ் ஆகிக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 8 சம் நம்பர் ஆஃப் இது இருக்கும். ஸோ இப்போ ஹைட் வந்து நமக்கு ஹச்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல சொன்ன அதே ஐடியா. ஸோ ஹச் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸாக நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், 1 மில்லிமீட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சர்க்கிளோட இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட மெஷர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். அப்போது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr இல்லையா. அப்போது ஒரு சர்க்கிளுக்கு வந்து 2πr, நமக்கு ஹச் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்குது. இப்போ ஹச் நம்பர் ஆஃப் சர்க்கிள்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், 2πr இன்டூ ஹச். ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா. அதாவது 2πrh அப்படிங்கிறது தான் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு சிலிண்டருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இல்லாமல் நமக்கு மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் இருக்குல்லையே, அது ஒரு சாலிட் சிலிண்டர். ஓகே, ஸோ அப்போ மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த 2 சர்க்கிளோட ஏரியாவும் என்ன ஆகும் இதில் இன்வால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். உள்ள சர்க்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணால் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் உள்ள இன்வால்வ் ஆனால் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறப்போ டோட்டலாக நம்ம எவ்வளோ சர்ஃபேஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் நமக்கு மேலே ஒரு சர்க்கிள் கீழே ஒரு சர்க்கிள், ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணணும். ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த சர்க்கிளோட ஏரியா என்னது நமக்கு πr² ப்ளஸ் இந்த சர்க்கிளோட ஏரியா அகெயின் πr². ஓகே, ஸோ அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, 2πrh ப்ளஸ் πr² ப்ளஸ் πr² நமக்கு 2πr² வந்துடும். இது ரெண்டுல இருந்து நம்ம 2πr வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் 2πr போச்சுன்னா மீதி h ப்ளஸ் இதில் 2πr போச்சுன்னா மீதி r. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ அந்த ஐடியாவை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை படிக்க வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் இது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகும், மேலே கீழே ஏரியா இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா. அண்ட் அதுக்கப்புறம் இதனுடைய வால்யூமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சர்க்கிள்குள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த நிறைய சர்க்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த ஒவ்வொரு சர்க்கிளுக்குள்ளேயும் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி உள்ளே இருக்கும் ஏரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் நமக்கான வால்யூம். ஸோ இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு மேலே எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அண்ட் அதே ஏரியாவை கீழே ஒரு தடவை இருக்கும் அதை ஆட் பண்ணணும், அது கீழே ஒரு தடவை இருக்கும் அதை ஆட் பண்ணணும். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஏரியா இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஹச் நம்பர் ஆஃப் ஏரியா இருக்கும். ஸோ அப்போது இப்படி பார்க்கும்போது நம்ம இதனுடைய ஏரியா அப்படின்னு அந்த சர்க்கிளோட ஏரியா அப்படின்ற ஐடியாவை கிராப் பண்ணிட்டு இதோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன எழுதலாம் அப்படின்னா ஸோ அவ்வளோ நம்பர் தானே உள்ள ஸ்டஃப் பண்ண முடியும், அதாவது ஏரியா அளவுக்கு தானே உள்ள ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ அதுதான். ஸோ அப்போ வால்யூம்னு பார்க்கும்போது ஒரு சர்க்கிளுக்கு நமக்கு வந்து πr² இன்டூ ஹச் நம்பர் ஆஃப் சர்க்கிளுக்கு இன்டூ ஹச். அப்போ πr²h. ஸோ இதுதான் வால்யூம்க்கான ஃபார்முலா. ஒரு சிலிண்டரோட வால்யூம்க்கான ஃபார்முலா πr²h. ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா ஜஸ்ட் இந்த சர்க்கிளோட ஐடியா வச்சு மூவ் பண்ணி இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 2πrh கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்தமாக எவ்வளோ சர்ஃபேஸ் இருக்கும் அப்படிங்கிறது, அண்ட் வால்யூம்னா அதில் உள்ள எவ்வளோ ஸ்டஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு πr²h. ஸோ இவ்வளோ தான் அதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே இதில் கோனுக்கு போயிடுவோம். ஸோ இதுலேயே இருந்து எப்படி கோனுக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த சிலிண்டரோட 1/3 அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த சிலிண்டரோட ஹைட்ல நம்ம ஒரு கோனை ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி இருக்கும் இல்லையா. எஸ், இதே சிலிண்டரோட ஹைட்ல நம்ம ஒரு கோனை ஃபார்ம் பண்ணும்போது இந்த கோன் மூலமா இந்த சிலிண்டரை நம்ம வந்து 3 டைம்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் அதோட வால்யூமோட ஐடியா. ஒரு சிலிண்டருக்குள்ள அதே ஹைட் இருக்க மாதிரி 3 கோனோட குவான்டிட்டியை நம்ம உள்ள ஸ்டஃப் பண்ண முடியும். ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி கூட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா
ஒரே ஹைட் இருக்க மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு அந்த பேப்பரை வந்து சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு 2 பேப்பர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பேப்பர் சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு அடுத்த பேப்பரை அதே ஹைட்ல நம்ம கோனா வச்சுட்டு அந்த கோன்ல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து அந்த சிலிண்டருக்குள்ள போட்டோம் அப்படின்னா 3 தடவை போடலாம். அப்படி போட்டோம்னா இதோட வால்யூம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஓவரால் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கோனுங்கிறது சிலிண்டரோட 1/3 மூன்றில் ஒரு பங்கு. சரியா? ஸோ கோன் அப்படின்னா நம்ம கூம்பு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இப்போ இந்த கோனோட வால்யூம் என்ன சொன்னேன், முதல்ல சொன்ன மாதிரி ஜஸ்ட் சேம் ஹைட் இருக்க மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கோன் என்ன பண்ணும் அப்படின்னா இதே ஹைட் இருக்கிற ஒரு சிலிண்டரை 3 டைம்ஸ் ஃபில் பண்ணும். அப்படி பார்க்கும்போது வால்யூம் 1/3 மூன்றில் ஒரு பங்கு. அப்போ நம்ம அந்த ஓவரால் சிலிண்டரோட வால்யூம்ல மூன்றில் ஒரு பங்கு. சிலிண்டரோட வால்யூம் நமக்கு என்னது πr²h இல்லையா? ஸோ இதுதான் ஒரு கோனோட வால்யூம்கான ஃபார்முலா. இந்த கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல கர்வ்டு சர்ஃபேஸ் என்னன்னா ஜஸ்ட் இந்த சர்க்கிள். ஸோ இதை அதே மாதிரி சர்க்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு சைடு இருக்கு இல்லையா? ஸோ இந்த சைடில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு. ஸோ இந்த சைடு என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான், ஏன்னா அந்த பார்டர் இருக்கிற நம்பர் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது அதே மாதிரி சர்க்கிளோட ஃபார்முலா தான். ஆனால் 2πrக்கு பதிலாக நமக்கு என்ன வரும் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு πr × L அப்படின்னு வரும். ஸோ இந்த எல்லுங்கிறது ஒரு புது குவான்டிட்டியாக இருக்கும். என்ன அப்படின்னா ஜஸ்ட் நான் இங்கே சொன்ன அதே ஐடியா தான். ஆனால் இங்கே பார்டரில் இந்த எல்லுன்னு 2 ஷேப் இருக்கா? ஸோ இது என்ன அப்படின்னா இதுல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியணும். அப்படி பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி கோணம் இருக்கிற ஒரு செங்கோண முக்கோணம் தெரியுதா? ஸோ இதில் ஹைபாட்னியூஸுங்கிறது எல். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஆர்னு வச்சுக்குவோம். அப்போ L = L² = h² + r². அப்போ L = √h² + r². ஸோ இந்த எல்லுங்கிற பேருக்கு என்ன சார், எல்லுங்கிறதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு கோனுக்கு ஹைட் ஒன்று இருக்கும், ஸ்லாண்ட் ஹைட் ஒன்று இருக்கும், ரேடியஸ் ஒன்று இருக்கும். ஸோ கோனோட மெஷர்ஸ்லாம் என்னது ஹைட்டு, ஸ்லாண்ட் ஹைட் அண்ட் ரேடியஸ். அதே சிலிண்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேடியஸ் இருக்கும், டயாமீட்டர் இருக்கும் அண்ட் ஹைட் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் கோனுக்கு ஸ்லாண்ட் ஹைட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாய் உயரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதோட ஹைட்டோட ஃபார்முலா h² + r². அண்ட் இதெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πrl. அண்ட் இதே மாதிரி இதில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் இந்த ஏரியாவும் இருக்காது. கீழே ஒரு சர்க்கிளோட ஏரியா இருக்கா? ஸோ அதையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ πrl + πr². கீழே இருக்க சர்க்கிளோட ஏரியா, அவ்வளோதான். ஸோ அந்த சர்க்கிளோட ஏரியா நமக்கு என்ன வரும் அப்படின்னா πr² எழுதிட்டோமா? ஸோ இது ரெண்டுல இருந்து நம்ம πr வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? πr வெளியே வந்துச்சு. ஸோ πr வந்துச்சு. ஸோ அப்போ L + r. ஓகே. ஸோ இதுதான் ஒரு கோனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பியர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா கோலம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ கோலம் அப்படின்னா ஒரு பந்து மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ அதுதான் வந்து ஸ்பியர். ஸோ ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்பியர். ஓகே. ஸோ இந்த ஸ்பியரோட வால்யூம் என்ன அண்ட் இதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பியருக்கு நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு பால்னு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்கும். எல்லாமே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்கும். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானாலும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானாலும் ஸ்பியருக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான். ஸோ இந்த ஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4/3 πr³. ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி ஒவ்வொரு சர்க்கிள் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ 4/3 πr³ அப்படிங்கிறது இந்த இந்த ஸ்பியரோட வால்யூம். ஓகே. அண்ட் அதே மாதிரி இதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு 4πr² அப்படிங்கிறது வரும். ஸோ 4πr². இப்போ இதே ஸ்பியரை நம்ம பாதியாக கட் பண்ணுறோம். ஸோ பாதியாக கட் பண்ணும்போது அது ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெமிஸ்பியரோட ஏரியா, சரி, அந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இது வந்து ஸ்பியருக்கு, இது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர்னா பாதி ஸ்பியர், தமிழ்ல அரைக்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரால் இருந்த வால்யூம் 4/3 πr³ இருந்துச்சு இல்லையா? அதுல பாதி. ஸோ அதுல பாதிங்கிறப்போ நமக்கு 2/3 πr³.
அதே மாதிரி இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இதுல பாதியா இருக்கும். ஸோ கர்வ் அதுல ஃபுல் கர்வ் இருந்துச்சுன்னா இதுல பாதி கர்வ் இருக்குமா. ஸோ 2πr². அண்ட் அதே மாதிரி அடுத்து இதுக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அது ஏன் ஸ்பியருக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லை, இதுக்கு மட்டும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குன்னா, இதை நீங்க அழகா ஒரு பால் எடுத்துட்டு அந்த பாலை பாதியா கட் பண்ணும்போது, ஸோ அந்த பால் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ அதை பாதியாக கட் பண்ணும்போது கீழே நமக்கு ஒரு பவுல் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும், அந்த மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு ஷேப் இன்வால்வ் ஆகிறதுனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் அது கவர் ஆகாது. மேலே இருக்க சர்க்கிள் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் கவர் ஆகாது. ஸோ அதனால டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இந்த கீழே இருக்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிள் πr² அதோட ஏரியா இப்படி பார்க்கும்போது 2πr² plus πr² which is equal to 3πr². ஸோ இதான் அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஹெமிஸ்பியர். ஸோ ரொம்ப சிம்பிளா இந்த ஸ்பியர் அப்படிங்கிற ஷேப் என்ன அப்படின்னா ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கும். ஸோ அந்த செமி சர்க்கிள் எடுத்துட்டு இந்த டயாமீட்டரை வச்சுட்டு இதை நம்ம ஸ்பின் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டயாமீட்டர் வச்சு ஸ்பின் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது என்ன, ஒரு ஸ்பியர். ஸோ அந்த ஐடியா வச்சு தான் அந்த 4/3πr³ எழுதியிருப்போம். ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு தான் நம்ம இந்த 4/3πr³, 4πr² எழுதியிருப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம புதுசாக இன்னொரு ஷேப்பில் போயிடுவோம். ஸோ என்ன சொல்லியிருக்கேன், சிலிண்டர் பார்த்துட்டோம், கோன் பார்த்துட்டோம், அண்ட் ஸ்பியர் பார்த்துட்டோம். இப்போ அந்த சிலிண்டர் அண்ட் ஸ்பியரில் புதுசாக ஒரு வேரியன்ட் இருக்கு. அது என்ன வேரியன்ட் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் அண்ட் ஹாலோ ஸ்பியர். ஸோ ஹாலோ அப்படின்னா என்ன அப்படின்னா வெற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெற்று அப்படிங்கிறப்போ உள்ள ஒண்ணுமே இல்லாம எம்டியா இருக்கும், வாய்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லுவோம். ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறப்போ உள்ள ஒரு சிலிண்டர் இருக்கும், அண்ட் அதே மாதிரி கம்பராரியா டயக்ராம் போடுவாங்க. சரி, ஸோ ஹாலோ சிலிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2 சர்க்கிள் போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள இந்த இடத்துல ஹாலோவா இருக்கு, இங்க ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ இதுல ஒண்ணுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு பைப் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு பைப் மாதிரி அந்த பைப்ல அந்த மேல இருக்கும் இல்லையா, ஸோ இதெல்லாம் என்னது அதோட பார்ட்ஸ். ஸோ இது உள்ள இருக்கிறது ஒரு சிலிண்டர், வெளியே இருக்கிறது ஒரு சிலிண்டர், ரெண்டுக்கும் நடுவில் இங்கே நமக்கு சாலிடா இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர். ஸோ இப்போ ஒரு ஹாலோ சிலிண்டர்ல என்னென்ன மாதிரி மெஷர்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஹாலோ சிலிண்டரில் நமக்கு 2 சர்க்கிள் தெரியுதா. ஸோ உள்ள ஒரு சர்க்கிள், வெளியே ஒரு சர்க்கிள், ஆனால் ரெண்டுக்குமே சென்டர் வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் அதே சென்டர்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுப்போம். சரியா, அண்ட் அதுல இருந்து கீழே சென்டருக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கான ஹைட். ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே இங்கே ஒரு ஸ்மால் ஆர் இருக்கும், அது இந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா இங்கே கேபிட்டல் ஆர் இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அண்டு வால்யூம் இதை பற்றிலாம் பார்த்துருவோம். ஸோ இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ வெளியே அந்த பெரிய சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும், உள்ள சின்ன சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும். ஸோ அது ரெண்டு தான் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அந்த மேலே என்னதான் ஏரியா இருந்தாலும் அது வந்து நமக்கு கர்வ்டாக யோசிக்க மாட்டோம். ஸோ வலை பரப்பளவுங்கிறப்போ வளைந்திருக்கும் பரப்பளவு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ அப்போ பெரிய சர்க்கிளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு என்னது 2πrh. ஓகே, ஸோ அப்போ பெரிய சர்க்கிளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, உள்ள இருக்க சின்ன சர்க்கிளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு 2πrh. ஓகே, ஸோ கரஸ்பாண்டிங் ரேடியேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஓவரால் அந்த ஹாலோ சிலிண்டரோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இங்கேருந்து 2πh எடுத்துடலாம், இதுலேருந்து 2πh எடுத்துடலாம். அப்போ 2πh இன்டூ கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா. ஸோ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பிளஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு ரிங்கு மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும்.
ஸோ ரிங்கோட ஃபார்முலா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கல, ரிங்கோட ஏரியா என்னது, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்மால் ஆர் இருக்கும், அடுத்ததுக்கு கேபிட்டல் ஆர் இருக்கும் நமக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ரிங்கோட ஃபார்முலா பார்க்கும்போது பார்த்துருப்போம் சர்க்கிள் செஷனில். ஸோ ரிங்கோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே, அதாவது பெரிய சர்க்கிளோட ஏரியா அது வந்து சின்ன சர்க்கிளோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இது மேலே இருக்கிறது. அதே மாதிரி கீழே இன்னொன்று இருக்குமா, ஸோ இது பை இன்டூ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். அது கூட மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 டைம்ஸ் பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலா கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா, ஸோ இதை கொஞ்சம் சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 பையை வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 பையை வெளியே எடுத்ததுக்கப்புறம் h into capital R plus small r plus capital R plus small r into capital R minus small r. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ a plus b into a minus b. ஸோ இதில் வந்து r plus r வெளியே எடுத்துடலாமா. ஸோ அப்போ 2 பை கேபிட்டல் R plus small r வெளியே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த குவான்டிட்டி ஃபுல்லாக வெளியே போயிடுச்சு. அப்போ வெறும் h plus capital R minus r. ஸோ இதுதான் நமக்கு தேவையான total surface area. So அப்போ 2 pi into capital R plus small r into h plus r minus small r. Okay, so இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஹாலோ சிலிண்டருக்கு. ஸோ இந்த ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது அகைன் சேம் தான். பெரிய சிலிண்டரோட வால்யூம் இருந்து சின்ன சிலிண்டரோட வால்யூம் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ பெரிய சிலிண்டரோட வால்யூம் நமக்கு என்னது, பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ அதில் வந்து சின்ன சிலிண்டரோட வால்யூம் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் இல்லையா. ஸோ இதில் இருந்து பை ஹச்சை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கான வால்யூம். ஹாலோ சிலிண்டருடைய வால்யூம் பெரிய சிலிண்டரோட வால்யூம் வந்து சின்ன சிலிண்டரோட வால்யூம் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஓவரால் இந்த பார்டர் இருக்கிற அந்த வால்யூம் எல்லாம் கிடச்சிடும். உள்ள ஹாலோவாக இருக்கும், உள்ள ஒன்றுமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் 2 ஷேப் பார்க்க போகிறோம். ஸோ ஹாலோனா என்ன, உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெற்றிடமாக இருக்கிற மாதிரி 2 ஷேப். அதில் ஹாலோ ஸ்பியர் ஒன்று, ஹாலோ ஹெமிஸ்பியர் ஒன்று. ஓகே, ஸோ இப்போ ஹாலோ ஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பியர் உள்ள இருக்கும் அண்ட் அதுக்கும் மேலே இன்னொரு ஸ்பியர் இருக்கும். நிறைய கேவலமாக போட்டுச்சு. ஸோ ஒரு ஸ்பியர் இருக்கும் அண்ட் அதுக்கும் மேலே இன்னொரு ஸ்பியர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒன்றுமே இல்லாமல் ஹாலோவாக இருக்கும். குவான்டிட்டி எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கான ஏரியாவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பியர். ஓகே, நடுவில் ஒன்றுமே இல்லாமல் ஹாலோவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பியருக்கு பார்க்கும்போது நமக்குள்ள 2 ஸ்பியர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டுக்குமே சென்டர் ஒன்று தான். ஸோ ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர் அப்படின்னும் பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு வச்சுக்கிட்டா இப்போ இதனுடைய வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது வால்யூம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வெளியே இருக்கிறது பெரிய ஸ்பியர் தான். ஸோ பெரிய ஸ்பியரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானது நமக்கு 4 பை ஆர் ஸ்கொயர் வரும் இல்லையா. ஸோ அதே தான் இதுக்கும் வரும். ஆனால் வால்யூம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போது உள்ள ஒன்றுமே இல்லை, ஆனால் இங்கே தான் வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த வால்யூமை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓவரால் ஸ்பியரோட வால்யூம் மைனஸ் இந்த ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம் மைனஸ் பண்ணுறோம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இல்லையா. அப்போது ஸ்பியரோட வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன, ஸோ வால்யூம் is equal to 4/3 pi r capital R இல்லையா. ஸோ பை ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஸ்பியரோட வால்யூம். ஸோ 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். அப்போ 4/3 பையை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இந்த ஹாலோ ஸ்பியரோட வால்யூம். அடுத்து அதே மாதிரி ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே பாதியாக கட் பண்ணும்போது நமக்கு வர ஹெமிஸ்பியர் அண்ட் இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டிப்பாக மாறும். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மாறாது, ஆனால் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மாறும் அண்ட் இதோட வால்யூமும் அதே மாதிரி மாறும். ஸோ ஹெமிஸ்பியரோட வால்யூம்கான ஃபார்முலா என்னது, ஸோ இதோட வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது 2/3 பை இதுக்கு அதே மாதிரி ஸ்மால் ஆர் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி இதில் கேபிட்டல் ஆர் ஒன்று இருக்கும். ஸோ சின்ன ஸ்பியர் அண்டு பெரிய ஸ்பியர் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலையும் நடுவில் ஹாலோவாக இருக்கும். ஒரு பவுல் ஞாபகம் வச்சுங்களேன், ஒரு பவுல் அல்லது தேங்காய் மூடி மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தேங்காய் மூடினா அந்த தேங்காய் இருக்கிற இடம், ஸோ அதுதான் நமக்கான வால்யூம். உள்ள ஹாலோவாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் நமக்கான வால்யூம் இருக்கிற இடம். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த பெரிய ஹாலோ ஸ்பியரோட வால்யூம்லேருந்து சின்ன ஹாலோ ஸ்பியரோட வால்யூமை நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணி எழுதும்போது அதே ஆர் கியூப் மைனஸ் ஆர் கியூப் வரும், ஆனால் 2/3 பை அப்படின்னு வரும். இப்போ இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சேம் தான். அதே மாதிரி ஸ்மாலாக இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோதான். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் தான். ஸோ இதுக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் அண்ட் இதுக்கு 4 பை ஆர் ஸ்கொயர். ஸோ அதான் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் மாறும். அது எப்படி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மாறும் அப்படின்னா, ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ்
இப்போ இங்கே நடுவில் ஹாலோவாக இருக்குது, உள்ள ஒன்றுமே இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்க ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். அகைன் நான் முதல்ல சொன்ன அந்த ரிங் ஐடியா, சிலிண்டருக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதே ஐடியா. ஸோ அப்போது இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ரிங்காக ஞாபகம் வச்சுட்டு அதனுடைய ஏரியா, அப்போ பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இதோட ஃபார்முலா என்ன? 2 பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஏன்னா வெளியே இருக்கிறது கேபிட்டல் ஆர் தானே, ஸோ அதனால் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது ரெண்டுலேருந்து பையை மட்டும் வெளியே எடுத்துடலாம். ஸோ பையை மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இதுலேருந்து பை போயிடுச்சுன்னா 2r ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் இதுலேருந்து பை போயிடுச்சுன்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்போது பை இன்டூ 3r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, பை இன்டூ 3r ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ நிறைய ஃபார்முலா பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ எல்லா ஃபார்முலாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஓரளவு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ சிலிண்டர்னா என்ன, ஹாலோ சிலிண்டர்னா என்ன, ஸ்பியர்னா என்ன, ஹாலோ ஸ்பியர்னா என்ன, அண்ட் கோனுக்கும் சிலிண்டருக்கும் உண்டான ரிலேஷன் அண்ட் அதோட வால்யூம்லாம் எப்படி ரிலேட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். Find the diameter of a sphere whose surface area is 154 meter square. அதாவது ஒரு 154 மீட்டர் வலைப்பரப்பளவு கொண்ட ஒரு கோளத்தினுடைய விட்டத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். அதாவது ஒரு ஸ்பியர் இருக்கு, அந்த ஸ்பியருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு தெரியும், அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 154 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு என்ன? தட் இஸ் 4 பை ஆர் ஸ்கொயர். அதாவது ஒரு ஸ்பியருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அல்லது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அவ்வளோதான். ஸோ அங்கே என்ன இருக்குது? சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் இருக்குது, அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு ஸ்பியருக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தானே இருக்கும். ஸோ மொத்தமாக கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதை கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ 154 அப்போது இந்த 4 இன்ட்டு 22/7 ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154 இன்ட்டு 7/22 into 4. ஸோ இது அந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போயிடும். அந்த 4ங்கிறது 1/4 போகும் இல்லையா? எஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ அதை சிம்ப்ளை பண்ணால் மட்டும் போதும். இதை எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 11 2s are 22, இங்கே அதே மாதிரி 7 2s are 14, ரிமைண்டர் 1 7 2s are 14. ஸோ இந்த 11 இந்த 7 கேன்சல் பண்ணால் நமக்கு அகைன் 7 வரும். 7 7s are 49. அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49/4. 49/4 அப்படிங்கிறப்போ அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 7/2 வரும். ஸோ ஆறுங்கிற ரேடியஸ் நமக்கு என்னது? 7/2. அப்போ டயாமீட்டருங்கிறது என்னது? 2r. ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறது 2 times r. அப்போ 2 times 7/2. 2 கேன்சல் ஆகி மீதி 7. ஸோ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் இந்த மென்சுரேஷனில் எல்லாரும் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ப்ராப்ளமில் டயாமீட்டர்னு கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம அதை ஏரியாவுக்கு பதிலாக ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ நம்ம அப்படி முதல்ல எல்லாமே ஒரே மெஷரில் இருக்காங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி இந்த சர்க்கிள் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்வால்வ் ஆகும்போது டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா ரேடியஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறதுல கன்ஃபார்மாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி டயாமீட்டர் கேட்குறாங்களா ரேடியஸ் கேட்குறாங்களா அப்படிங்கிறதே நம்ம கொஞ்சம் சர்டனாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட நமக்கு தப்பான ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, a metallic sphere of radius 4.2 cm is melted and recast into a shape of cylinder of radius 6 cm. Find the height of the cylinder. அதாவது ஒரு உலோகத்தால் ஆன கோளம் ஒன்றினை 4.2 சென்டிமீட்டர் ஆரத்தினுடைய உலோகத்தால் ஆன கோளம் ஒன்றினை உருக்கி 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றும் பொழுது மாற்றப்பட்ட உருளையினுடைய உயரத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ஐடியா ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். ஏன்னா 4.2 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணும்போது அதனுடைய வால்யூம் தான் எதனுடைய வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த சிலிண்டரோட வால்யூம்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டோட வால்யூமும் ஈக்குவல் இல்லையா? ஸோ அந்த ரெண்டு வால்யூமும் ஈக்குவல்ன்ற ஐடியாவை வச்சுட்டு தான் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது அந்த ஸ்பியரோட வால்யூம் என்ன? நமக்கு 4/3 πr3. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பியரோட ரேடியஸ் R1 வச்சுக்கிறேன் நான். அண்ட் அதே மாதிரி சிலிண்டருடைய ரேடியஸ், ஸோ ரேடியஸ் இருக்கா டயாமீட்டர் இருக்காங்க வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சம்டைம்ஸ் இங்கே டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க, நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிட்டு இருப்போம்.
ஓகே. ஸோ அப்போ சிலிண்டரோட ரேடியஸ் என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர். சிலிண்டருடைய வால்யூம்க்கான ஃபார்முலா என்ன நமக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகே. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகணும், அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சிலிண்டருடைய ரேடியஸ் நான் R2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ R2 ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போது இதில் 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு R1ங்கிறது என்னது இந்த ஸ்பியருடைய ரேடியஸ். ஸோ 4.2 whole cube which is equal to pi into Rங்கிறது 6 into 6 into h. ஸோ இந்த பையும் இந்த 22/7, ஸோ ரெண்டுமே பை தான் இல்லையா, பேசிக்காக கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போது 4 into 4.2 into 4.2 into 4.2 டிவைடட் பை 3 ஆல்ரெடி இங்கே இருந்தது அண்ட் இங்கே ஒரு 36. ஓகே. ஸோ 6 6 are 36 which is equal to h. ஸோ அவ்வளோதான். இதை சிம்ப்ளை பண்ணாலே போதும், நமக்கு என்ன வந்துடும்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ 1 3s are 3 and 4 3s are 12. 4.2ங்கிறனால நான் 1.4 அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இங்கே 9 4s are 36. ஸோ அதே மாதிரி இங்கே 3 3s are 9. அதே மாதிரி 1.4 again 1 3s are 3. ஸோ 1.4. ஸோ அப்போ நமக்கு h is equal to 1.4 whole cube. ஸோ 1.4 whole cube என்ன வரும் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு 2.744 மீட்டர். எஸ், அங்கே சென்டிமீட்டர் இருக்கா? எஸ், அப்போ சென்டிமீட்டர். ஸோ ஹச்சுங்கிறது 2.744 சென்டிமீட்டர். ஸோ விச் இஸ் தி ரெக்வயர்டு ஆன்சர். ஓகே. ஸோ இதில் என்ன தெரியும் என்ன தெரியாது அண்ட் இங்கே அன்னோன் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர். ஸோ இப்போ மூணாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மூணாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா a metallic sphere of radii 6 cm, 8 cm and 10 cm respectively melted to form a single solid sphere. Find the radius of the sphere. அதாவது 6 cm, 8 cm, 10 cm ஆரமுடைய உலோக கோளங்களை உருக்கி ஒத்த கோளமாக மாற்றும் பொழுது, ஒரே ஒரு கோளமாக மாற்றும் பொழுது மாற்றப்பட்ட கோளத்தினுடைய ஆரத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். அதாவது 3 ஸ்பியர் இருக்குது, மூணுக்குமே வேறு வேறு ரேடியஸ் இருக்குது. 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். அது மூணையுமே மெல்ட் பண்ணி நம்ம புதுசாக ஒரு சாலிட் ஸ்பியர், ஒரே ஒரு ஸ்பியராக மாற்றுறோம். அதனுடைய ரேடியஸை கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட என்ன ஐடியா? ஸோ மெல்ட்டுன்னு வந்த உடனே நம்ம அந்த வால்யூம் ரெண்டு ஈக்குவல்ன்ற ஐடியாவுக்கு போயிடணும். அப்போது இந்த 3 ஸ்பியரோட வால்யூம் சேர்ந்தது தான் இந்த ஒரு ஸ்பியரோட வால்யூம். 3 ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? ஸோ 4/3 pi r1 cube, அதே மாதிரி 4/3 pi r2 cube plus 4/3 pi r3 cube. ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட வால்யூம், ரெண்டாவது ஸ்பியரோட வால்யூம், மூணாவது ஸ்பியரோட வால்யூம். இது மூணும் சேர்ந்தது தான் நமக்கு என்னது 4/3 pi r cube. ஸோ அதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். பெரிய ஸ்பியர் இல்லையா, அதனால கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ 4/3 பையை வெளியே எடுக்கணும் அப்படின்னா r1 cube plus r2 cube plus r3 cube is equal to 4/3 pi r cube. ஸோ இந்த 4/3 pi 4/3 pi கேன்சல் பண்ணிடலாம். r1 r2 r3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இந்த ஆரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ r1ங்கிறது நமக்கு என்னது 6 cube plus 8 cube plus 10 cube is equal to capital R. ஸோ நமக்கு 15லேருந்து 25 வரைக்கும் நமக்கு கியூப் வேல்யூஸ் நல்லாவே தெரியும். ஸோ அப்போ ஈஸியாக எழுதிடலாம். ஸோ 6 கியூபுங்கிறது நமக்கு 216, 8 கியூபுங்கிறது 512 ப்ளஸ் நமக்கு 1000 வந்துடும் இல்லையா, விச் இஸ் R கியூப். அப்போது இது மூணையும் ஆட் பண்ணும்போது 1728 which is equal to R cube. ஸோ இப்போ கியூப் ரூட் ஆஃப் 1728 என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதான் நமக்கான ஆர் இல்லையா. ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த 1728 எந்த நம்பரோட கியூப், நமக்கு தான் 25 வரைக்கும் கியூப் தெரியுமே. ஸோ சிம்பிளாக விச் இஸ் 12. ஓகே. ஸோ அப்போ 12 அப்படிங்கிறது தான் நம்ம மாற்றின அந்த பெரிய ஸ்பியருடைய ரேடியஸ். ஸோ இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 3 ஸ்பியரை மெல்ட் பண்ணி பெருசாக ஒரு ஸ்பியர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ 3 ஸ்பியரோட வால்யூமும் பெரிய ஸ்பியரோட வால்யூமுக்கு ஈக்குவல்ன்ற ஐடியா வச்சுட்டு நம்ம அதை ஈஸியாக சிம்பிளை பண்ணி எழுதிட்டோம். அந்த ஓவராலாக இந்த மென்சுரேஷன் வால்யூம்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வால்யூம்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக வரும்போது, ஏரியா ரெண்டும் ஈக்குவலாக வரும்போது ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுவோம். ஃபார்முலாவில் இதெல்லாம் சிம்ப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஐடியாவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடுவோம். ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா
how many silver coin 1.7 cm in diameter and of thickness 2 mm must be melted to form a cuboid of dimension 5.5 cm, 10 cm and 3.5 cm. Overall situation என்னன்னா நம்ம ஒரு 1.75 cm diameter இருக்கிற மாதிரி ஒரு காயின் எடுத்துக்கிறோம். அந்த காயினுக்கு திக்னஸ் என்ன அப்படின்னா நமக்கு 2 mm. ஸோ ஒரு காயின் அப்படிங்கிறப்ப நமக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ கீழே அதே மாதிரி ஒரு கர்வாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், நடுவில் இந்த மாதிரி ஒரு இருக்கும். இதை பார்த்தா நமக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி யோசிக்கிட்டோம். ஸோ ஒரு காயினாக பார்க்காம சிலிண்டர் மாதிரி யோசிக்கிட்டோம்னோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் இதோட டயாமீட்டர் என்ன அப்படின்னா 1.75. ஓகே, ஸோ அப்போ 1.75 டயாமீட்டர், ரேடியஸ் கிடையாது, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 mm. ஓகே, அப்போது இதில் நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. இதை ஒரு சிலிண்டராக நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை சிலிண்டரை நம்ம மெல்ட் பண்ணும்போது இந்த வால்யூம் இருக்கிற மாதிரி ஒரு கியூபாய்டு கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நம்பர் ஆஃப் சிலிண்டர் ஒரு நம்பர் இன்ட்டு இந்த சிலிண்டரோட வால்யூம் பண்ணும்போது நமக்கு இது வந்துடும். அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாதா, அதனால n இன்ட்டு சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன, πr²h which is equal to இதனுடைய வால்யூம். இது வந்து ஒரு கியூபாய்டா, ஸோ கியூபாய்டா LBH இல்லையா. ஸோ L இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ இப்போது இந்த ஆர் என்ன ஹச் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சால் போதும், ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதில் ஆர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் டயாமீட்டருங்கிறது 1.75. ஸோ டயாமீட்டரில் பாதி தான் நமக்கு என்னது ரேடியஸ். அண்ட் அதே மாதிரி திக்னஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த திக்னஸ்னால் கிட்டத்தட்ட ஹைட்டு தான் திக்னஸ். ஸோ அது 2 mm இல்லையா. அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே மெஷரில் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது சென்டிமீட்டர்லேயும் இது மில்லிமீட்டர்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும், நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும். அப்போது 10 mm சேர்ந்தால் நமக்கு 1 சென்டிமீட்டர். 1 mm அப்படிங்கிறது 1/10 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ 2 mm நமக்கு ஹைட்டு 2/10 சென்டிமீட்டர். சரியா. ஸோ இப்போ இந்த 1.75 டாட்டில் இருக்கு இல்லையா, இது எனக்கு பிடிக்கல. ஸோ கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலேயும் கீழே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர் என்னவா மாறினா 175/200. ஸோ இதுதான் நமக்கான ரேடியஸ். இதை முடிஞ்சால் நம்ம சிம்ப்ளை கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிம்ப்ளை பண்ணி வைப்போமா. ஸோ சிம்ப்ளை பண்ணால் 40 அண்ட் அதே மாதிரி இங்கே 35, இங்கே 8, 7. ஸோ அப்போ ஆறுங்கிறது நமக்கு என்ன 7/8. ஓகே, அப்போ ஆறுங்கிற இடத்துலலாம் 7/8 யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே 5.5 இருக்கா, இதில் மேலே ஒரு 10 கீழே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 55/10 இருக்கும். 3.5 இருக்குன்னா நம்ம மேலே ஒரு 10 கீழே ஒரு 10. நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இல்லை டெசிமலில் வச்சு நம்ம பண்ணுறது கம்ஃபர்டபுள்னா நம்ம அப்படியே போயிடலாம். ஓகே, ஸோ அப்போது n இன்ட்டு பைங்கிறது 22/7 இன்ட்டு ஆர் என்னது 7/8 இன்ட்டு 7/8. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் இதை சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் கொடுத்தாங்கன்னா நம்ம ரேடியஸை தப்பாக சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் தப்பாக வரும். ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு 2/10 இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 55/10 முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்டு 10 இன்ட்டு 35/10. ஸோ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இங்கே 4, இங்கே 1 வந்துடும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு இதையும் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 11 வந்துடும். மீதி இருக்க எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோமே. ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு இங்கே மீதி என்னவெல்லாம் இருக்குது 55 இன்ட்டு 35/10. இங்கே கீழே என்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மேலே வந்துடும். இங்கே மேலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே மேலே என்ன இருக்குது இன்ட்டு 11 இன்ட்டு 7 இன்ட்டு 7. அவ்வளோதான், 11 7 7 மட்டும்தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு 7, ஒரு 8, ஒரு 2, ஒரு 10. அப்போ 7 8 2 ஒரு 10. ஸோ அவ்வளோதான். ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கீழே எழுதியாச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே எழுதியாச்சு. இப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் மட்டும் நமக்கு தேவையான வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த 7 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 11 இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். ஸோ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி இந்த 7 இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 5 வந்துடும். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். நமக்கு 8 2s are 16, 16 into 25. ஸோ 16 into 25 என்ன வரும்னு பார்த்தா நமக்கு n is equal to 400. ஓகே,
5 5 25 8 2 16 16 8 5 நமக்கு 400 வந்துடும். ஸோ அப்போ 400 காயின்ஸ் தேவைப்படுது. ஸோ இதுதான் நமக்கான ரெக்யர்டு ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம 5வது ப்ராப்ளம் இருக்கும். அந்த 5வது ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, the curved surface area of a cylinder of height 14 cm is 88 cm. Find the diameter. அதாவது ஒரு உருளையுடைய வலைப்பரப்பளவு நமக்கு 88 சென்டிமீட்டர், அதனுடைய உயரம் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும்போது அதனுடைய டயாமீட்டர், அதனுடைய விட்டம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ உருளையினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா எழுதிடலாமா? ஸோ உருளையினுடைய வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்னது? 2πrh. ஸோ அதுதான் 88. இந்த r மட்டும் தான் நமக்கு தெரியாது, மற்றபடி ஹைட் நமக்கு தெரியும். அண்ட் 2π இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும். இதை மட்டும் அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் 22/7 இன்ட்டு r தெரியாது, இந்த ஹச்சுங்கிறது 14 இன்ட்டு 88. அப்போது r is equal to 88 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 14. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வந்துருச்சு, கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ அப்படி பண்ணும்போது இங்கே 4 அண்ட் இங்கே 2 and r is equal to 1. அப்போ அதோட ரேடியஸ் நமக்கு என்னது? 1. அப்போ அதோட ரேடியஸ் வந்து நமக்கு 1 அண்ட் அதோட டயாமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டயாமீட்டருங்கிறது 2 டைம்ஸ் r இல்லையா? அப்போ 2 டைம்ஸ் 1 which is 2. அப்போ டயாமீட்டருங்கிறது நமக்கு 2. ஸோ which is the required answer. ஸோ ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செஷனில் ஃபுல்லாக ஸ்பியர், சிலிண்டர், கோன், ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஸ்பியர், ஸோ இதெல்லாம் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்த செஷனில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் அந்த பார்த்த ப்ராப்ளம்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். லெட்ஸ் ஸ்டே வித் சக்ஸஸ்.